ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நிறைய நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்களை படிச்சுட்டு தான் கிரியேட் பண்றோம். இந்த வீடியோஸ் அனைத்துமே வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்த ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உருவாக்கப்படுது. ஆனா நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிஃபென்ஸ் அப்டேட் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அமெரிக்கா P-8I poseidon விமானத்துல பயன்படுத்துவதற்காக புதிதாக ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆயுதத்தை பிரத்யேகமா சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா உருவாக்கி இருக்காங்க. அமெரிக்கா உருவாக்கி இருக்க இந்த ஆயுதம் கூடிய விரைவில் இந்தியா பயன்படுத்தி வரும் P-8I விமானத்திலையும் இணைக்கப்பட உள்ளது. அமெரிக்கா எதற்காக சீனாவுக்கு எதிராக பிரத்யேகமா ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க, அந்த ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து DRDO நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு அதிக அளவுல அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க ஆர்டர் செய்யும்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. DRDO எதற்காக இது போன்ற ஒரு கோரிக்கையை இந்திய ராணுவத்திடம் வச்சிருக்காங்க? DRDO இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்ய உள்ள அர்ஜுன் டேங்கோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்கா தன்னுடைய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்து வரும் P-8 மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்ல ஹை ஆல்டிடியூட் anti-submarine warfare weapon capability அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆயுதத்தின் மூலமா மார்க் 54 லைட் வெயிட் anti-submarine டார்பிடோவை ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பனா அமெரிக்கா மாற்றி இருக்காங்க. லைட் வெயிட் டார்பிடோனால கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த ஹை ஆல்டிடியூட் anti-submarine warfare weapon capability மூலமா தொலை தூரத்துல P-8 poseidon விமானங்களை நிறுத்தி கொண்டு சப்மரீன்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்காவின் புதிய ஆயுதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஹை ஆல்டிடியூட் anti-submarine warfare weapon capability கிட்ட P-8 மேரிடைம் பெட்ரோல் விமானத்துல இருந்து லான்ச் செய்வாங்க. லான்ச் செய்யப்பட்ட கிட் GPS உதவியுடன் டார்கெட்டை நோக்கி கிளைட் செய்யும். டார்கெட்டுக்கு மிக அருகில் வந்தவுடன் அந்த கிட்ல இருந்து மார்க் 54 லைட் வெயிட் டார்பிடோக்கள் பாராசூட் உதவியுடன் கடல்ல டிராப் செய்யப்படும். அதற்கு பிறகு மார்க் 54 லைட் டார்பிடோ நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய சப்மரீன்களை நோக்கி டிராவல் செஞ்சு தாக்குதல் நடத்தும். அமெரிக்கா எதற்காக இது போன்ற புதிய ஒரு கேப்பபிலிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா, இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் சவுத் சைனா சீல P-8 மேரிடைம் பெட்ரோல் விமானங்களை ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த பகுதியில இந்த ரெண்டு நாடுகளுமே சீனாவுக்கு எதிராக இந்த விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில சீனா சவுத் சைனா சீல தன்னுடைய ஏரியா டினையல் கேப்பபிலிட்டியை பெருமளவுல பெருக்கி வச்சிருக்காங்க. இதற்கு சீனா அதிக அளவுல சப்மரீன்களை சவுத் சைனா சீல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. தற்போதைய நிலையில் P-8 மேரிடைம் பெட்ரோல் விமானம் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஆபரேஷனை கேரி அவுட் செய்யணும்னா குறைவான உயரத்துல பறந்து சென்று மார்க் 54 லைட் வெயிட் டார்பிடோக்களை கடல்ல டிராப் செய்யணும். அதற்கு பிறகு அந்த டார்பிடோ சப்மரீனை தாக்கி அளிக்கும். சவுத் சைனா சீல அதிகமான ஆன்டி ஆக்சிஸ் ஏரியா டினையல் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால குறைவான உயரத்துல P-8 விமானங்கள் பறக்கும் பொழுது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி அந்த விமானத்தை தாக்க முடியும். இதனால சீனா எதிரி விமானங்களை தாக்குவதற்கு சவுத் சைனா சீல செயற்கையாக சில தீவுகளை உருவாக்கி அதுல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் அமெரிக்கா இந்த ஹை ஆல்டிடியூட் anti-submarine warfare weapon capability-ய P-8 மேரிடைம் பெட்ரோல் விமானத்துல இணைச்சிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த புதிய வெப்பனை பயன்படுத்தி P-8 மேரிடைம் விமானங்கள்னால சீனாவின் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களோட தாக்குதல் ரேஞ்சுக்கு பின்னாடி இருந்து கொண்டே மார்க் 54 டார்பிடோக்களை சீன சப்மரீன்களை நோக்கி லான்ச் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, P-8 விமானங்கள்னால 30,000 அடி உயரத்துல சவுத் சைனா சி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மேல் பறந்து கொண்டு இந்த புதிய ஹை ஆல்டிடியூட் anti-submarine warfare weapon capability-ய பயன்படுத்தி சீன சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். தற்போதைய நிலையில் நம்பர்ஸ் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கடற்படை அப்படின்னா அது சீன கடற்படை தான். சீனாவிடம் தான் உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையில சப்மரீன்கள் இருக்கு. சீனா தன்னுடைய கடற்படைய பல வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டு மிகப்பெரிய கடற்படையா உருவாக்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் ஏரியா டினையல் கேப்பபிலிட்டியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் P-8 மேரிடைம் பெட்ரோல் விமானங்கள்
விமானங்களை பெருமளவுல தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த விமானங்களை பயன்படுத்தி ஆன்டி ஷிப் மற்றும் ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். P8 விமானங்கள்னால அதிகபட்சமா 85,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால தொடர்ந்து 8,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். P8 விமானத்தினால அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானங்கள்ல ஆன்டி சப்மரின் மற்றும் ஆன்டி சர்ஃபேஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி AGM-84HK SLAMER பிரிசிஷன் கைடட் ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். அடுத்து AGM-84 ஹர்பூன் ஆன்டி ஷிப் மிசைல்களையும் லான்ச் செய்ய முடியும். சப்மரின்களுக்கு எதிராக மார்க் 54 லைட் வெயிட் டார்பிடோக்களை இந்த விமானத்தில இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த டார்பிடோக்களை குறைவான உயரத்தில் பறக்காமல் நீண்ட தூரத்தில் இருந்து லான்ச் செய்வதற்கு தான் இந்த ஹை ஆல்டிடியூட் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் வெப்பன் கேப்பபிலிட்டி ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இது தவிர எதிரி கப்பல்களை நமது எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் மைன்ஸ் மற்றும் டெப்த் சார்ஜஸையும் இந்த விமானத்திலிருந்து கடல்ல டிப்ளாய் செய்ய முடியும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விமானத்துல ஒரு சிறிய குறை இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இந்த புதிய ஆயுதத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. அடுத்த அப்டேட், இந்திய ராணுவத்துடைய மெயின் பேட்டில் டேங்க்னா அது அர்ஜுன் டேங்குகள் தான். இதுவரைக்கும் 141 அர்ஜுன் டேங்குகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனா சென்னையில ஆவடியில இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில அர்ஜுன் டேங்குகள் பெருமளவுல தயாரிக்கப்பட்டது. ஆனா அர்ஜுன் டேங்குகளோட ப்ரொடக்ஷன் லைன் 2010 வருடத்துல இருந்து செயல்படாமல் இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் 118 அர்ஜுன் MK-1A டேங்குகளை வாங்குவதற்கு 7,523 கோடி ரூபாய்க்கான ஆர்டரை வழங்கினாங்க. அதற்கு பிறகு இந்த 118 டேங்குகளை உருவாக்குவதற்கு ஆவடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி துரிதமா செயல்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா ஃபியூச்சர் மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற ஒரு அதிநவீன டேங்கை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டேங்குகள் 2032 வருடம் லான்ச் செய்யப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில அடுத்த 10 வருடங்களுக்கு இந்திய ராணுவத்திற்கு பயன்படுத்துவதற்கு டேங்குகள் தேவை. இந்த சூழ்நிலையில தான் DRDO நிறுவனம் இந்திய ராணுவத்திடம் 250 டேங்குகளுக்கான ஆர்டரை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து அர்ஜுன் MK-1A மெயின் பேட்டில் டேங்கோட ப்ரொடக்ஷன் லைன் ரன் ஆகிட்டு இருக்கும். அதே வேளையில ப்ராஜெக்ட் ஜோராவார் திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் சிஸ்டங்களை அர்ஜுன் MK-1A டேங்குகள்ல நாங்க இணைத்து அப்கிரேட் செய்து தர்றோம் அப்படின்னு DRDO சொல்லி இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் DRDO சொல்றத ஏத்துக்கலாம். அடுத்த 10 வருடங்களுக்கு அர்ஜுன் டேங்குகள் தான் இந்திய தரைப்படையின் மெயின் பேட்டில் டேங்கா இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது மொத்தமா 250 டேங்குகள் அப்படின்னு ஆர்டர் செய்யலாம். புதிய சிஸ்டங்களை DRDO டெவலப் செய்ய தயாரிக்கப்படும் அர்ஜுன் MK-1A டேங்குகள்ல அப்கிரேட் செய்து கொண்டே இருக்கலாம். DRDO இந்த சஜஷனை சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய டேங்குகள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வருது. ரஷ்ய டேங்குகளால் மேற்கத்திய நாடுகளின் ஆன்டி ஆர்மர் வெப்பன் தாக்குதலை தாங்க முடியல. இதனால ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்தியா ரஷ்ய டேங்குகள்ல பயன்படுத்தக்கூடிய பல முக்கியமான தொழில்நுட்பங்களை உள்நாட்டு தயாரிப்பு டேங்குகள்ல பயன்படுத்தி வர்றாங்க. அதனால இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேங்குகளின் சிஸ்டங்களை அப்கிரேட் செய்ய வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதன் காரணமாக தான் DRDO அதிகமான எண்ணிக்கையில அர்ஜுன் MK-1A டேங்குகளை ஆர்டர் செய்யும்படி கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்திய படையில அர்ஜுன் டேங்குகள் 2004 வருடத்துல இருந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அர்ஜுன் MK-1A டேங்குகளை விட தற்போது இந்தியா தயாரித்து வரும் அர்ஜுன் MK-1A டேங்குகள் அதிநவீனமானது. அர்ஜுன் MK-1A டேங்க்ல கிட்டத்தட்ட 72 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த டேங்குகளை ரியாக்டிவ் ஆர்மர்கள் மற்றும் காஞ்சனா ஆர்மர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்மர்களால் எதிரிகளின் ஆன்டி டேங்க் மிசைல் தாக்குதலை கூட தாங்க முடியும். இந்த டேங்கை இயக்குறதுக்கு 4 வீரர்கள் தேவைப்படுவாங்க. அர்ஜுன் MK-1A டேங்க் 62 டன் எடை கொண்டது. இந்த டேங்க்னால 450 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதிகபட்சமா 58 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த டேங்குகள் பயணிக்கும். அர்ஜுன் MK-1A டேங்க்ல மல்டி ஸ்பெக்ட்ரல் மொபைல் கேமோஃப்ளாஜ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஆன்டி இன்ஃப்ராரெட் ஆன்டி தெர்மல் பாயிண்ட்ஸும் இந்த டேங்குகள்ல பயன்படுத்தப்படுது. இதன் மூலமா இரவு நேரத்துல இந்த டேங்குகளை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு ஆன்டி லேசர் வார்னிங் கவுண்டர் மெஷர் சிஸ்டம் மற்றும்
மற்றும் இன்ஃப்ராரெட் ஜாமிங் சிஸ்டங்கள் இந்த டேங்க்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால லேசர் மற்றும் இன்ஃப்ராரெட் ஹோமிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல்கள்னால இந்த டேங்குகளை தாக்க முடியாது. அர்ஜுன் MK-1A டேங்க்ல இருந்து DRDO நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட LAHAT செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள், SAMHO கன் லான்ச் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் அம்யூனிஷன்ஸ் அடங்கிய ஷெல்கள், தெர்மோபாரிக் வெப்பன்ஸ் போன்ற பலவிதமான ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த டேங்க்னால ஒரு நிமிடத்துல 6 முதல் 8 ரவுண்டுகள் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். அர்ஜுன் MK-1A டேங்க்னால தொடர்ந்து 42 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இந்த டேங்க்ல இருக்கிறதுனால தான் இந்த டேங்க இந்தியா தன்னுடைய மெயின் பேட்டில் டேங்கா தேர்வு செஞ்சிருக்காங்க. பார்க்கலாம், இந்திய ராணுவம் DRDO நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்று அதிக எண்ணிக்கையிலான டேங்குகளை ஆர்டர் செய்றாங்களா, இல்ல அதே 118 டேங்குகள் தான் தயாரிக்கப்பட உள்ளதா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.